பார்க்க போறது நாட்டுக்கோழி கிரேவி. எந்த சார் நல்லா இருக்கு அதை வச்சு. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் KRP தமிழ் டெக். நான் உங்கள் பிரகாஷ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம்னா, நீங்க வந்து சண்டேனால சண்டே ஸ்பெஷலா நம்ம வீட்லயே இருக்கிற நாட்டுக்கோழி வச்சு நம்ம நாட்டுக்கோழி கிரேவி எப்படி பண்ணலாம்ன்ற பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு 2 வாரமா பாத்தீங்கன்னா நான் வீடியோவே போட முடியல. நம்ம வந்து ஏற்கனவே நான் பார்த்துக்கிட்டு இருக்க ஜாப் வந்து நம்ம பார்க்கணும்ல, அதுல கொஞ்சம் ஒர்க் லோடு ஜாஸ்தியா இருந்தது. அதனால வீடியோவே பண்ண முடியல. இன்னைக்கு சண்டேனால நம்ம ஃப்ரீ தான். அதனால பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்ம சண்டேனாலே எல்லாம் பாத்தீங்கன்னா நான்வெஜ் தான் விரும்புவாங்க. அதனால பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே இருக்கிற நாட்டுக்கோழி, ஒரு சேவல் ஒரு கோழி ரெடி பண்ணி நீங்கள் வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழி கிரேவி எப்படி பண்ணலாம் வீட்லேயே சிம்பிளாக அப்படி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாட்டுக்கோழி எப்படி கட் பண்ணுறது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன மாதிரிலாம் நம்ம மசாலா யூஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம வீட்லேயே சிம்பிளாக நாட்டுக்கோழி கிரேவி ரெடி பண்ணலாம் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நாட்டுக்கோழி கிரேவி எப்படி பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோழி பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வீட்டிலேயே இருந்தது, நம்ம வந்து விலைக்கு வாங்குறதில்லை. நம்ம வீட்டில் கோழியெல்லாம் வளர்க்குறோம். உங்கள் வீட்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருந்தாலும் போதும், நீங்களே நாட்டுக்கோழி வந்து வளர்க்கலாம். நாட்டுக்கோழிக்கு வந்து தனியாக ப்ரிப்பரேஷன்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் வாங்கி கோழி வாங்கி நீங்கள் சின்ன குஞ்சாக வளர்த்து விட்டீங்கனாலும் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பெருகிக்கிட்டே போகும். உங்கள் வீட்டில் நீங்கள் தேவையானது பார்த்தீங்கன்னா பிராய்லர்லாம் வாங்கி நீங்கள் உடம்பு வந்து கெடுத்துக்கிற வேணாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரோக்கியமானதாக இருக்கும். நாட்டுக்கோழி முட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி கிரேவி எப்படி பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம வந்து நாட்டுக்கோழி எப்படி கட் பண்றது பிளஸ் வந்து கிரேவி ரெடி பண்றதை பத்தி பார்க்க போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நாட்டுக்கோழி வந்து நம்ம வந்து அறுத்து அந்த முடியெல்லாம் பறிச்சுட்டு மஞ்சள் தேய்ச்சி வச்சிருக்கோம். இப்போ வந்து இதை நம்ம எப்படி கட் பண்றதை பத்தி பார்க்க போறோம். எனக்கு கட் பண்ண தெரியாது. என் தம்பி வந்து இப்ப கோழி நல்லா கட் பண்ணுவாப்ல. அவர் தான் என் தம்பி சரவணே. இப்ப நல்லா கோழி கட் பண்ணுவாரு. நம்ம எப்படி கட் பண்றதை பத்தி பார்க்கலாம். வாங்கப்பா, இப்ப போய் கோழி எப்படி அறுக்கலாம்னு சொல்லி தரேன். வாங்க, முதல்ல கோழி எடுத்துக்கணும். எடுத்துட்டு சொட்டை நல்லா பிடிச்சிட்டு அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அருவாமனையில் வச்சு இது எல்லாமே அறுத்தாச்சு. இது போக பார்த்தீங்கன்னா அருவா வச்சு நம்ம வந்து எலும்பெல்லாம் கட் பண்ணணும். 2வது கோழியும் இதேமாதிரி கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கறியெல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. நான் வந்து வதக்கிறதுக்காகனால வெறும் கறியாக எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2-3 தடவை நீங்கள் அலசணும், இல்லைனா வந்து உங்களுக்கு அந்த கவுச்சி வாடை அடிக்கும். நல்லா 2-3 தடவை அலசி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழி கிரேவி எப்படி பண்ணுறதை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது எங்கள் வீட்டு கிச்சன். சிம்பிளாக தான் இருக்கும். சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம கிரேவி மட்டும் ரெடி பண்ணிட்டா ஓகே. கிரேவி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி கட் பண்றதெல்லாம் முன்னாடி பாத்துருந்தோம். கட் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. 2-3 தடவை சுத்தம் பண்ணிருங்க, இல்லைன்னா கவுச்சி வாடை அடிக்கும் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெடக்கோழி அடிச்சதுனால அதுல வந்து முட்டை இருக்கு. முட்டை ஈரல் எல்லாமே தனியா எடுத்து வச்சிருக்கோம். முட்டையை வந்து கடைசியில சேர்க்கணும். ஈரல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதோட சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இதோட கிரேவி செய்யறதுக்குண்டான பொருள் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். நீங்க கடையில வாங்குற ஏற்கனவே நிறைய யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய போட்டிருப்பாங்க, இந்த பொடி போடணும் அந்த பொடி போடணும், வாயில வராத பேர்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, சிம்பிளா பண்ணிடலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் எடுத்துக்கங்க, கடுகு கொஞ்சம் எடுத்துக்கங்க, சின்ன வெங்காயம் கட் பண்ணிங்க, பெரிய வெங்காயம் போடாதீங்க, குழம்பு டேஸ்ட் இருக்காது. சின்ன வெங்காயம் வந்து முடிஞ்ச அளவு நிறையவே கட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். வெங்காயம் எவ்வளவு போடுறீங்களோ கிரேவி அந்த அளவுக்கு கெட்டியா வரும், நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தேவையான அளவு எடுத்துக்கங்க, சின்ன சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கங்க, கருவேப்பிலை மல்லி தேவையான அளவு எடுத்துக்கங்க, உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க வீட்டுல வந்து குழம்பு மசாலா ரெடி பண்ணிருப்பீங்கல்ல வீட்டுல, அந்த பொடியே போதும். அதாவது நீங்க அரைச்சு வச்சிருக்க பொடி தான். வீட்டுல வந்து நீங்க வந்து ஏற்கனவே அம்மா அவங்களாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்.
வீட்டில் வந்து மசாலா பொடி அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மசாலே போதும், ரொம்ப சூப்பராக வரும். வெளியில குழம்பு பொடி எதுவும் வாங்கி போட்டுறாங்க, புளிக்குழம்பு பொடி நல்லா இருக்காது. வீட்டில் நாங்கள் அரைச்சி வச்சிருக்க பொடி இது ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா ஜாமானே ரொம்ப கம்மி தான், வீட்டில் ஈஸியா பண்ணிடலாம். ஒரு ஏன்னா இது பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழின்றது கொஞ்சம் வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரமாகும். அதனால பாத்தீங்கன்னா நல்லா பெரிய சட்டியா எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாட்டுக்கோழி தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். கறி, மஞ்சள் பொடி, கடுகு, கருவேப்பிலை, மல்லி, சீரகம், வீட்டுல அரைச்சு வச்சிருக்க மசால் பொடி மட்டும்தான். அதாவது நீங்க வீட்டுல வந்து குழம்பு மசாலா அம்மா அரைச்சு வச்சிருப்பாங்க, அந்த பொடி போட்டீங்கன்னா உண்மையிலே செமையா வரும். நாட்டுக்கோழி அந்த ஸ்மெல் உங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி நம்ம உள்ள வந்து சிக்கன் ரெடி பண்ணலான்றத பத்தி பார்க்க போறோம். அது நாட்டுக்கோழி கிரேவி பக்காவா பண்றோம். வாங்க சிம்பிளா பண்றோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கடுகு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சமாவே போடுங்க, உங்களுக்கு வந்து அது கருகு ஸ்மெல் மாதிரி வரும். ஓரளவு கடுகு நல்லா பரவாயில்ல வெடிச்ச பிறகு வெடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டோம். எடுத்து வச்சிருக்கு சின்ன வெங்காயத்தை உள்ள போட்டுருங்க. வெங்காயத்தெல்லாம் உள்ள போட்டு அவங்களுக்கு வந்து பொன்னிறமா வர அளவுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா வறுத்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் ஓரளவு சுருங்குற அளவுக்கு நல்லா அந்த லைட்டா ப்ரௌன் ஷேடா வரும். ப்ரௌன் ஷேடா வர வரைக்கும் நல்லா வதக்கின பிறகு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க முன்னாடியே போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாடை அடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப கரெக்டான டைமிங் தான். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த ஸ்மெல் போற அளவுக்கு மட்டும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இப்ப போட்ட உடனே ஒரு நல்ல ஸ்மெல் ஒன்று வரும். அந்த ஸ்மெல் வர அளவுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டா வதக்கிட்டே இருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாடை போகணும். இப்போ பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஸ்மெல் அந்த வாடை பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க நாட்டுக்கோழி கறி பிளஸ் பாத்தீங்கன்னா அதோட ஈரல் எல்லாமே வந்து நம்ம உள்ள வந்து சேர்த்துடலாம். ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சிட்டு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க நாட்டுக்கோழியை வந்து நீங்க அப்படியே நீங்க உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சிருங்க. அது போக பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஈரல் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இல்ல இந்த முட்டை மட்டும் வந்து நம்ம வந்து கடைசியில போடணும். ஏன்னா முன்னாடி போட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அது நல்லா இருக்காது, உடஞ்சிரும். இப்ப ஈரல் வந்து நம்ம வந்து இப்ப வந்து அதோட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வதக்கி வச்சிருக்க அந்த வெங்காயத்தோட அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு இடம் நல்லா பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்ட பிறகு நீங்க வந்து ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணா போதும். அது வரைக்கும் வந்து நீங்க வந்து தீயை வந்து குறைச்சி வச்சிருங்க. நல்லா வந்து நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துருங்க. அப்பதான் வந்து கிரேவி நம்ம ரெடி பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சின்ன சட்டியில இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வதங்காது. நல்லா இதே ஹீட்லயே அந்த எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் வந்து கறியை வதக்கணும். இப்ப நல்லா ஓரளவு கிண்டி விட்டுட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா கறிக்கு தேவையான வந்து உப்பு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு வந்து இங்க தேவையான அளவு போட்டுங்க. நான் வந்து கல் உப்பு யூஸ் பண்றேன். நல்லாவே இது வந்து கசக்கும். அதனால பாத்தீங்கன்னா நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் போட்டுக்குங்க. நான் வந்து தேவையான அளவு போட்டிருக்கேன். இது அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா இதுல வந்து தண்ணி கறியில பாத்தீங்கன்னா தண்ணியை ஊத்தாம நம்ம வதக்குறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து கறியில வந்து ஆல்ரெடி தண்ணி இருக்கும். இந்த தண்ணியே நமக்கு வந்து ஓரளவு மேட்சிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணியெல்லாம் வந்த பிறகு நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய ஊத்திட்டீங்கன்னா குழம்பு மாதிரி ஆயிரும். நம்ம வந்து கிரேவி நல்லா இருக்காது நமக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிரேவி தான் ரெடி பண்றோம். அதனால பாத்தீங்கன்னா உப்பு போட்டுட்டு ஓரளவு நல்லா கிண்டி விட்டுருங்க. நான் உப்பு எல்லா பக்கமும் போகணும். நாட்டுக்கோழி வந்து உங்களுக்கு வந்து ஆட்டுக்கறி மாதிரியே தான். நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வதக்குறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல தனியா கூட உப்பு போட்டு தனியா நீங்க குக்கர்லயோ அந்த மாதிரி ஒரு விசில் இல்ல 2 விசில் வர்ற மாதிரி வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் அந்த இது அப்படியே வந்து டைரக்டா அந்த வதக்கின பிறகு டைரக்டா ஆட் பண்ணாலும் ஓகே தான். நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி குக்கர்ல எல்லாம் செய்யறது பிடிக்காது. நம்ம வந்து எப்பயுமே இதே மாதிரி தான் பண்ணியிருக்கு. இது நாட்டு வழக்கப்படி பண்ணுவாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா இந்த தண்ணியிலே கொஞ்ச நேரம் அது வந்து வேகட்டும். இதுல பாத்தீங்கன்னா நான் தண்ணியே ஊத்தல. பாத்தீங்கன்னா எவ்வளவு தண்ணி வருதுன்னு. அதனால வந்து நம்ம வந்து கிரேவி பண்ணும்போது மட்டும் நீங்க தண்ணி வந்து ஊத்தக்கூடாது.
அதாவது அதுல கறியில இருக்க தண்ணி ஃபுல்லா இஞ்சி நமக்கு வந்து அது அதுலயே வேகும். அப்பதான் உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மசால் போடும்போது வந்து நம்ம கிரேவிக்கு வந்து அதாவது நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை, எவ்வளவு தண்ணி வந்துருக்கும் பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டயத்துல நம்ம வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணணும். இந்த மஞ்சள் பொடி வந்து அந்த உங்களுக்கு அந்த ஸ்மெல்லுக்காக தான் மஞ்சள் பொடி வந்து இதில் போட்டுங்க. மஞ்சள் பொடி போட்டீங்கன்னா உங்களுக்கு அது அந்த வாடை வராது. மஞ்சள் பொடி போட்டுட்டு அப்படியே நல்லா கிளறி விட்டுருங்க. பாத்தீங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் பொடி போச்சுட்டு நல்லா வந்து ஆட் பண்ணி வச்சுட்டோம். இந்த டயத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த எடுத்து வச்சிருக்க அந்த முட்டையை நம்ம உள்ள போட்டுடலாம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் போகும். இதை போட்டுட்டு நீங்க வந்து அதை உடச்சிடக்கூடாது, அப்படியே மேலாப்புல நீங்க வந்து எடுத்து விடணும். அது அப்படியே உள்ள வேகிற அளவுக்கு மட்டும் அதை வந்து நல்லா உள்ள வச்சிடணும். உள்ள வச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து வேக ஆரம்பிச்சிடும். எவ்வளவு தண்ணி இருக்கு பாத்தீங்களா? இதனால நம்ம வந்து கிரேவி பண்ணும்போது மட்டும் கறி வந்து எக்ஸ்ட்ரா முதல்ல தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த கறியில் இருக்க தண்ணி ஃபுல்லாமே வத்தம் இஞ்சி நம்ம வெளியில வரும். அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு கிரேவிக்கு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. பிராய்லர் மாதிரி டக்குன்னு நீங்க போட்டவொடனே ஒரு 20 நிமிஷத்துல நீங்க வெந்துடாது. கொஞ்சம் டைம் எடுத்தா வேகும். அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா பண்ணுங்க. ஏன்னா நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா இருக்கும். சப்போஸ் இதுல கிண்டுறதுக்குலாம் உங்களுக்கு வந்து நேரம் இல்ல, ஒரு நேரம் வெயிட் பண்ண முடியாதுன்னு இருந்துச்சுன்னா நீங்க அதாவது கறியை மட்டும் பாத்தீங்கன்னா தனியா மஞ்சள் உப்பு மட்டும் போட்டு குக்கர்ல ஒரு 2 விசில் விட்டு வச்சுட்டு தனியா கறி எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல பண்ண மாதிரி தான் நீங்க எண்ணெய் வெங்காயத்தெல்லாம் தாளிச்சிட்டு அதே கறியை உள்ள போட்டு இதே மாதிரி மஞ்சள் சேர்த்துட்டு நீங்க எப்பயும் போல ரெகுலர் நான் சொல்ற மாதிரியே ப்ராப்பரா பண்ணுங்க, சரியா வந்துடும். இப்போ வந்து ஓரளவு நல்லா வெந்துருச்சு. கறியெல்லாம் பாத்தீங்கன்னா பூவா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்பதான் முட்டை எல்லாமே நல்லா ஜம்முன்னு வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேவையான மசாலா யூஸ் பண்ணலாம். நீங்க இதே மாதிரி இப்படியே கூட நீங்க செய்யலாம், இப்படியே சாப்பிடலாம். இது வந்து நாட்டு குழம்பு நாட்டு கிரேவின்னு சொல்லுவாங்க. மசாலா எதுவுமே சேர்க்காம உப்பு மஞ்சள் அதை மட்டும் போட்டு ஆட் பண்ற மாதிரி இப்படியே கூட நீங்க சாப்பிடலாம். ஆனா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மசாலா சேர்த்து தான் பிடிக்கும். அதனால நம்ம மசாலா இப்போ வந்து ஆட் பண்ணிடலாம். மசால் பொடி வந்து நம்ம வீட்டுல அரைச்சி வச்ச மசாலா இது. அதனால நீங்க வந்து அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. உங்க வீட்டுல நீங்க மசாலா அரைச்சி வச்சீங்கன்னா இந்த குழம்பு மட்டும் இல்ல எல்லா குழம்புமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி இப்ப கரெக்டா ஊத்துறோம். அதாவது கறி முங்குற அளவுக்கு மட்டும்தான் ஊத்தணும். அவ்வளவுதான். கறி முங்கிருச்சு பாத்தீங்களா, அந்த அளவு ஊத்திட்டு இப்போ வந்து மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ டயத்துல பாத்தீங்கன்னா உப்பு வரப்பு பாத்துக்கணும். நீங்க வந்து எடுத்து உப்பு வரப்பு மட்டும் நீங்க வந்து பாத்துக்கங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்து இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு வந்ததுன்னா நல்லா வேகும். ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்து நீ அதாவது அடிக்கடி எடுத்து திறந்து கிண்டி கிண்டி விட்டுரும். ஏன்னா அடி பிடிச்சிரும். சரிங்களா? கொஞ்ச நேரம் மூடி வேகட்டும். அப்போ வந்து நம்ம நல்லா இருக்கும். இப்ப கறி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிரேவிக்கு வந்து கொஞ்சம் தண்ணி நிறைய ஊத்திருக்கோம். தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம நம்மள கொதிக்க விடணும். அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து எடுத்து வச்சிருக்க ஜீரகத்தை லைட்டா கசக்கி உள்ள போட்டுருங்க. அப்பதான் நல்லா வாசனையா இருக்கும். அவ்வளவுதான். இதே இப்ப வந்து நம்ம மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷத்துக்கு நீங்க வந்து அடிக்கடி திறந்து கிண்டி விட்டுருங்க. இப்ப வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. நம்ம எடுத்து லைட்டா கிண்டி விட்டுருவோம். சாரி, ஓரளவு நல்லா வந்துருச்சு. இந்த டயத்துல பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல நல்லெண்ணெய் இருந்ததுன்னா, ஏற்கனவே நம்ம கடலெண்ணெய் யூஸ் பண்ணோம், நல்லெண்ணெய் இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டா நல்லெண்ணெய் ஊத்தினீங்கன்னா அந்த ஸ்மெல்லே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நாட்டுக்கோழிக்கு வந்து நல்லெண்ணெய் ஊத்தினீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். லைட்டா கொஞ்சோண்டு மேலாப்ல கொதிக்கிற ஸ்டேஜ்ல ஊத்தணும். அப்பதான் உங்களுக்கு நல்லா மனமா இருக்கும். அவ்வளவுதான், போதும். நிறைய ஊத்த வேண்டாம். நம்ம கடலெண்ணெய் நிறைய ஊத்திருக்கோம். நல்லா கொதிக்கிற டயத்துல இதை ஆட் பண்ணீங்கன்னா நல்ல மனமா இருக்கும். நாட்டுக்கோழி பாத்தீங்கன்னா இதுல லைட்டா சாறு சாப்பிட்டீங்களோட ஜலவசமா உங்களுக்கு வந்து போயிடும். நல்லா கிண்டி வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த நாட்டுக்கோழி நல்லா வேகணும். நமக்கு வந்து தண்ணி வத்தணும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. நேரம் கறி எல்லாம் வெந்திருக்கும்.
இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஃபைனல் ஸ்டேஜா பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெட்டி வச்சிருக்க மல்லி இலை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து மேலாப்புல இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. மல்லி இலை இந்த மாதிரி போட்டுட்டு ஓரளவு நல்லா நம்ம அந்த மல்லி எல்லாம் போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு தயார். உண்மையிலே பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. மல்லி செடியெல்லாம் போட்டுட்டு லைட்டாக வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டோன்னே விடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து அது ஹீட்டில் இன்ஜின் இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வந்து மல்லி செடியை வந்து லைட்டாக அப்படி உள்ள கறியோட பிரட்டி வச்சுட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நண்பர்களே, நாட்டுக்கோழி கிரேவி பக்காவா ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபேமிலியோட வந்து நாங்க சாப்பிட போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். சிக்கன் கிரேவி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நண்பர்களே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாப்பா தான் குளிச்சு எல்லாமே தயார் பண்ணிட்டாங்க. நான் இந்த மாதிரி ரெடி பண்ணதால நீங்க தான் நம்ம குளிச்சு சாப்பிடணும். அதான் பாப்பாவுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். என் குழந்தைகளோட நான் சாப்பிடுறேன். இதுல பாத்தீங்கன்னா இது என் பாப்பா யுவதிஸ்ரீ பேரு, 4th ஸ்டாண்டர்ட் போறாங்க. இது என் மகன் மித்ரன், LKG முடிச்சுட்டு இப்பதான் UKG வராப்ல. இப்போ வந்து நம்ம வந்து இப்ப நம்ம என்ன வந்து செஞ்சிருக்கோம்? சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி. வெறும் சிக்கனா? என்ன சிக்கன்? நாட்டுக்கோழி கிரேவி. நாட்டுக்கோழி. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துலாமா? சாப்பிடலாம். ஆளு கொஞ்சம் எடுத்து சாப்பிடலாம். நாட்டுக்கோழி கிரேவி எப்படி இருக்குன்றத பத்தி பார்க்கலாம். எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துவோம். சுடுது உண்மையிலே ஒரு ஃபார்மாலிட்டி சொல்லலாம். உப்பு உரப்பு பக்காவா இருக்கு. மித்தினி கறி சாப்பிட்டீங்களா? ஒரு கறி சும்மா ஒரு ஆமெண்ட் வாங்கி. சூப்பர். மூடிங்க மெல்லுங்க. நீ சாப்பிடதான் முடியும். பாப்பா எடுத்து சாப்பிடுவாங்க. மெல்லு. எப்படி இருக்கா? சூப்பரா இருக்கு. நாட்டுக்கோழி கிரேவி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சரி நண்பர்களே, எங்க வீடு எங்க சொல்லுங்க, நம்ம சேனலுக்கு சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல் பேர் என்ன பேரு? KRP தமிழ் டெக். நண்பர்களே, நான் மறக்காம நம்ம சேனலுக்கு சரி நீங்க சொல்லுங்க தங்க. நீங்க KRP தமிழ் டெக் ஆமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் ஆல் கொடுங்க. பெல் ஐகானுக்கு ஆல் கொடுங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போற வீடியோ போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி நண்பர்களே, மறக்காம இதே மாதிரி உங்க வீட்லயும் பண்ணி பாருங்க. நாட்டுக்கோழி கிரேவி ரொம்ப அருமையா வரும். நாட்டுக்கோழி மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நீங்களே வளர்த்துருங்க. கொஞ்சம் இடம் இருந்தாலும் போதும், நல்லா வரும். மறக்காம இந்த வீடியோ நீங்க முழுசா பாருங்க. உங்க வீட்லயும் நாட்டுக்கோழி கிரேவி செஞ்சு பாருங்க. இது வரைக்கும் எங்க சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐகான் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போற வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். டாடா சொல்லுங்க.